ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டே சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு ஜிடிஎஃப்யூ. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேசான் பே, அதாவது அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குல்ல, ஆப். அவங்களும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்த கார்டு தான் அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு ரிலீஸ் பண்ணி 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த கார்டை பற்றி ஏன்டா பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எப்பவும் போல் நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க, குமார் பால்ராஜ். அவரும் கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேலே புது வீடியோ போடுங்க, அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்டோட வீடியோ போடுங்க இந்த கார்டு பற்றின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர் சப்ஸ்கிரைப் எல்லாருக்காக தான். ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரியே உங்களுக்கு கருத்துக்கள், சந்தேகங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், எந்த வித சந்தேகங்கள் கருத்தாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம செப்பரேட் வீடியோவை பார்த்து இந்த மாதிரியே உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ண பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாரெல்லாம் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்க போகிறோம் அவங்களுக்கு. அந்த நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அந்த அங்கேயும் வந்து நீங்கள் என் கூட சேட் பண்ணலாம். இந்த வீடியோட முடிவில் புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பிரித்து மேலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ரிலீஸ் பண்ணது 2018 அக்டோபர் நவம்பர் மந்த்தில் தாங்க. ஸோ அப்பத்துலேருந்து அந்த கார்டு ஓரளவுக்கு ஃபேமஸ் தாங்க. ஃபேமஸ் மீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே ஃபேமஸ். ஸோ யாருக்கெல்லாம் அமேசான் அந்த அக்கௌண்ட் இருந்தோ அவங்க எல்லாருக்கும் இந்த கார்டை புஷ் பண்ண பார்த்தாங்க. அதாவது ஓரளவுக்கு டீசெண்டான ஹிஸ்ட்ரி வச்சிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது ஒழுங்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு, ஒழுங்காக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு, ஒழுங்காக ரிட்டர்ன் போட்டுக்கிட்டு, ஸோ அவங்களுக்குலாம் இந்த கார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்ச நாள் போயிட்டு அந்த கார்டு இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராமாக ஆக்கிட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே அந்த கார்டு கிடைக்காது, அமேசானாக பார்த்து உங்களுக்கு இன்வைட் பண்ணாதான் அந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு அட்வான்டேஜாக அமைந்ததுங்க இவங்களுக்கு. ஸோ 2019-20 வாக்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட புது கிரெடிட் கார்டு இஷ்யூவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் மக்களுக்கு இனிமேல் புது கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாது, உங்கள் சிஸ்டமில் பல விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடிக்கடி கிராஷ் ஆகுது, சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நியூ கார்டு நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் இவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகி இந்த கிரெடிட் கார்டோட க்ரோத் நல்ல பீக்குக்கு வந்துச்சு எங்கள் ஐசிஐசி. ஆனால் இன்னி வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி தான் கிரெடிட் கார்டில் நம்பர் 1, பேங்க்லேயும் அவங்க தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இருந்தாலும் இந்த கார்டு வந்து நல்லா பேர் வாங்கி கொடுத்துச்சு ஐசிஐசிஐக்கு. இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட், வெல்கம் போனஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டு நானும் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சது நல்ல கார்டு தாங்க. யாரெல்லாம் அமேசான் பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் பண்ணுறீங்களோ, அது மட்டும் இல்லாத அமேசான் ப்ரைம் வீடியோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இது ஒரு பெஸ்ட்டான கார்டுன்னு நம்ம சொல்லலாம், ஓகே. ஸோ இந்த கார்டில் ஃபியூச்சர்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா, இந்த கார்டு ஒரு கோ பிராண்டட் கார்டு, ஓகேங்களா. ஸோ கேஷ்பேக்ஸ் வந்து டேரெக்டாக அமேசான் பே பேலன்ஸ் வரதால இது ஒரு பெஸ்ட்டான கேஷ்பேக் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க, என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன், ஓகே. ஸோ இந்த கார்டு வாங்கணும்னா தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 21க்கு மேலே இருக்கும், சேலரி பார்த்தீங்கன்னா 20Kக்கு மேலே மாதம் வாங்கணும். இதே செல்ஃப் எம்ப்ளாயி தான் மாதம் 30,000க்கு மேலே வாங்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஐடிஆர் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஃபைல் பண்ணியிருந்தா இந்த கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராம். அமேசானாக பார்த்து உங்களுக்கு இன்வைட் அமைச்சா தான் இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாவது ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு என்னன்னா இல்லை டெபிட் கார்டு இருந்தாலும் பைன் பண்ணி, அதாவது அமேசான் அக்கௌண்ட்டில் பைன் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து டீசெண்டாக இருந்துச்சுன்னா அமேசானே உங்களுக்கு இன்வைட் கொடுப்பாங்க. இந்த கார்டை நீங்கள் அமேசான் பே அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ், எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது, ஆனுவல் ஃபீயும் கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க், இது ஒரு விசா கார்டு, ஓகே. ஸோ அதனால் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ இவங்க வந்து ஸ்டாண்டர்டான எந்த ஒரு வெல்கம் பெனிஃபிட்டும் கிடையாது. இவங்க சைன் இன் ஆஃபர் கொடுப்பாங்க, அதாவது அமேசான் கொடுக்குற வெல்கம் பெனிஃபிட் தான் அவங்க கொடுக்குற கேம்பெயினை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனுடைய லிஸ்ட் இருக்குது, அதனுடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெல்கம் பெனிஃபிட் பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம், ஓகே. நெக்ஸ்ட் யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது எந்த விதமான யூபிஐ சப்போர்ட்டும் கிடையாது. இது ஒரு பேசிக்காக விசா கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்ம எல்லாம் அந்த ஸ்வைப் மிஷின் இருக்குது பார்த்து, அது மேலே இந்த கார்டு வச்சு எடுத்தாவே ட்ரான்சாக்ஷன் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப் டு 5K வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை டிசேபிள் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து யாரும் ஒன்றாலும் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், பின் இல்லாத யூஸ் ஆகுன்றதால. ஸோ கார்டு தொலைஞ்சிட்டுனா மல்டிபிள் டைம் டேப் பண்ணி எடுத்தாங்கன்னா 5,000 சுவாக. ஸோ அது கூட நம்ம எதை விட்டு கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு, ஓகே. எங்கே போனால் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணியோ இல்லை பஞ்ச் பண்ணியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஎம்ஐ கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இதில் கிடைக்கும். அண்ட் தென் அதர் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் கேளுங்க, உங்ககிட்ட ஒரு வேலை ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை, நான் எப்படி ப்ரோ அந்த கார்டு வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து ஐசிஐசியோட கார்டு வாங்குங்க, ஓகேங்களா. இல்லை டெபிட் கார்டு வாங்குங்க. இல்லை மற்ற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கூட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி உங்கள் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அவங்க இன்வைட் அனுப்புவாங்க, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி வருது, எப்படி ரெடீம் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரிவார்ட் கார்டு கிடையாது, கேஷ்பேக் கார்டு, ஓகே. அது ரிவார்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம், ஓகே, நோ இஷ்யூ. ஸோ இந்த கேஷ்பேக் வந்து டேரெக்டாக உங்கள் அமேசானோட பே வேலெட்டில் உங்களுக்கு வந்துடுது. அதனால்
ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி ரெடி மீன்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு கேட்லாக் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு கன்வர்ஷனும் கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படி ஒரு தலைவலியே கிடையாது. இது ஒரு டைரக்டான உங்களுக்கு கேஷ்பேக்கான கார்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதாவது வருஷத்துக்கு 1499 ரூபா கொடுத்து அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் பார்த்தீங்களா. ஸோ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப்னா உங்களுக்கு வந்து குவிக் டெலிவரி, சேம் டே டெலிவரி, அப்புறம் அமேசான் பிரைம் வீடியோ இந்த மாதிரி சலுகைலாம் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் சந்தா கட்டுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1499. ஃபர்ஸ்ட்டு 499 தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் 999 மாறிச்சு. இப்போ வந்து 1499 இருக்கு. ஸோ ரீசெண்டாக தான் நான் ரெடியூம் பண்ணேன். ஸோ 1499 கிடச்சிது. நான் இதில் 1499 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் 2 to 3 டேஸில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 999க்கு நீங்கள் அமேசான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பிரைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இது வரைக்கும் 2 times இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஆட்டோ ரெனிவல் வைக்காதீங்க. ஓகேங்க, கிட்டக்க வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்புறம் 10 நாளைக்குள்ள உங்களுக்கு மறுபடியும் திருப்பி 999க்கு ஆஃபர் கொடுப்போம். நீங்கள் இதுக்கு வீணா 500 வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க அமேசான் பிரைம் மெம்பருக்கு. நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, ட்ராவல் டிக்கெட்லாம் புக் பண்ணாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க நான் பிரைம் யூசர். நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நார்மலாக ஆர்டர் பண்ணிங்கன்னா 3% ஷாப்பிங் அந்த ட்ராவல் வயா அமேசான் பே. ஸோ நெக்ஸ்ட் 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க அமேசான் பே. அந்த செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு 100க்கு மேலே பார்ட்னர் இவங்க வந்து மெச் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னரில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜியோ ரீசார்ஜ், ஏர்டெல் ரீசார்ஜ், அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அந்த அத்தியாவசிய செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பாரத் கேஸ், இந்தியன் ஆயில் கேஸ் புக் பண்ணுறப்ப, வாட்டர் பில் பேமெண்ட் பண்ணுறப்ப, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 2% கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 1% அதர் ஸ்பெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அமேசான் பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு மற்ற எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணாலும் 1% கேஷ்பேக். ஸோ இந்த கேஷ் பாயிண்ட் எல்லாம் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ₹1. அதாவது 1% கேஷ்பேக்னு சொல்கிறாங்கல்ல, அது ₹1 தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஒரு பில்லிங் சைக்கிள் முடிஞ்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பில்லிங் சைக்கிள், 13ஆம் நைட்டே பார்த்தீங்கன்னா அமேசான் பே வேலெட்டில் அந்த கேஷ்பேக் எனக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நான் வந்து பில் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கும் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்க ஃபீஸஸ், சார்ஜஸ், பில்லிங் சைக்கிளை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஃப்ரீ கிரெடிட் பார்த்தீங்கன்னா 45 days கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க. அந்த 10,000த்தை February 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதில் வந்து 15 days டைம் கொடுப்பாங்க. 15 16 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 10,000 பேமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ கிரேஸ் பீரியட் ஒரு 3 days கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 18 தேதிக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. 17ஆம் தேதிக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அப்படி நீங்கள் கிளியர் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஓகே, 3.75% ஒரு மாதத்துக்கோ, இதே வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணும்போது 45% பிடிப்பாங்க. அதாவது ₹100க்கு ₹3.75. இதே வருஷத்துக்கு கால் பண்ணும்போது ₹100க்கு ₹45. ஸோ இன்னொரு விஷயம் கேளுங்க, அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ₹100 எந்த விதமான லேட் பேமெண்ட் ஃபீஸும் கிடையாது. ஸோ இதே ₹500 நீங்கள் செலவு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு மறந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த ₹100க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அது இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி, அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீஸ் அது மட்டும் போயிட்டே இருக்கும். ஒரு ₹1000 வரைக்கும் ₹100, 2000க்கு ₹200, ஒரு 5000க்கு ₹500, இந்த மாதிரி உங்கள் லேட் பேமெண்ட் ஃபீஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால் டியூ டேட்டை கரெக்டாக கிளியர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்மில் கேஷாக எடுக்கலாம். பட் அது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ஏடிஎம்மில் கேஷாக எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக கிடையாதுங்க, அது டே 1லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் எப்பயுமே பைசா எடுக்கவே கூடாது, எந்த கிரெடிட் கார்டும் சரி. ஓகேங்களா, அது நல்ல விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்ஜார்ஜ் வேவேர். இவங்க வந்து 1% ஃபியூல் சர்ஜார்ஜ் வேவேர் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 400 to 4000 அந்த பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே போனாலும் சரி, அதுக்கு கீழே போனாலும் சரி, இந்த 1% ஃபியூல் சார்ஜ் வேவேர் கிடைக்காது. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹250 ₹300 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஃபியூல் சார்ஜ் வேவேர் கொடுக்க மாட்டாங்க. என்ன பற்றிருக்கும் ஃபியூலுக்கு தனி கிரெடிட் கார்டு போகிறது பெஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு 3000 4000 மேலே நீங்கள் கிரெடிட் கார்டில் ஃபியூல் போடுறீங்கன்னா, ஸோ இந்தியன் ஆயில், அப்புறம் HDFC, அப்புறம் அந்த ICICI, பாரத் பெட்ரோல், இவங்கெல்லாம் கோஆபரேட் பண்ணி கார்டு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்கெட். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் கொண்டு போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது பெஸ்ட்டான கார்டு தாங்க. 1.99% தான் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. மற்ற கார்டெலாம் பார்த்தீங்கன்னா 2.53 இந்த வரைக்கும் போகும். இந்த கார்டு ஓரளவுக்கு ரீசனபிள் கார்டு தாங்க. அடுத்தது பார்த்தா லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ராவல், டைனிங், அந்த பேமெண்ட்டு, அதை ஆட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைனிங் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ICICI கல்னரி ட்ரீட்ஸில் ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது ஸ்விக்கி, ஈஸி டின்னர்லாம் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் நார்மலாக ICICI கார்டில். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராவல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸோ அமேசான் பே பற்றின ட்ராவல் புக்கிங் அதில் 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதை ஃபாரின் மார்க்கெட்டில் 1.99%. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கார்டில் இப்போதைக்கு ஃபிக்ஸடாக கொடுக்கல, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ எங்கிட்ட இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சைடு HDFC பேங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்இண்ட் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு ICICI கார்டு இருக்குது. ஓகே, அமேசான் கார்டு இருக்குது. ஸோ HDFCயில் ஒரு 50,000 செலவு பண்ணிவிட்டு உங்களால் பே பண்ண முடியலைன்னா, ஸோ ICICIலேருந்து
ஹெச்டிஎஃப்சிக்கு நீங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இது இந்த 50,000 இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி மாதம் 6 மாதத்துக்கு பண்ணால் மாதம் 7,000 8,000 கட்டிட்டு வந்துட்டு இந்த பில்லிங் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஆன் இஎம்ஐ. ஓகே, ஸோ அதே தாங்க. ஸோ அந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறது தான் இதை சொன்னேன். ஓகே, இல்லை 90 days டைம் எடுத்து கூட நீங்கள் வந்து கட்டலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிவார்ட் ரிடம்ஷன். இதில் நார்மலான ரிவார்ட் ரிடம்ஷன் தான். ஸோ அதனால் எந்த விதமான தலைவலியும் கிடையாது. ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த காலில் என்னெல்லாம் இல்லைன்றது முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லல. ஸோ லான்ச் அக்சஸ் கிடையாது, கால்ஃப் பெனிஃபிட் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட் கிடையாது, மைல்ஸ்டோன் பெனிஃபிட் கிடையாது, கன்சல்ட் சர்வீஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு இன்சூரன்ஸ் கவரேஜ், ஸோ ரோட் சைட் அசிஸ்டடு, 0 லாஸ்ட் கால் லைபிலிட்டி, ரெஃபரல் பெனிஃபிட். இது எதுவுமே இந்த காலில், அதாவது நம்ம முக்கியமாக எதிர்பார்க்கறது லான்ச் அக்சஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட் அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட், முக்கியமாக இன்னொன்று இன்சூரன்ஸ் கவரேஜ். இது எதுவுமே இதில் கிடையாது. இது முழுக்க அமேசானோட டிபெண்ட் பண்ண கார்டு தான். ஸோ ஃபைனலாக அந்த கார்டு யாருக்கு பெஸ்ட்டு? யாரெல்லாம் வந்து நான் அமேசான் பிரைம் வீடியோ பார்க்கணும், நான் தேட்டருக்கு போக மாட்டேன், பட் நான் படம் பார்க்குறேன்னா ஓகே, அமேசான் பிரைம் வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பிரைம் ஆனால் இந்த கார்டு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் பேர் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு லான்ச் அக்சஸ் வேணும், ட்ராவலுக்கு கார்டு வேணும்னா நீங்கள் வேறு கார்டு தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் மாதம் அமேசானில் எவ்வளோ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ வரைக்கும் கேஷ்பேக் வருதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கார்டு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். முக்கியமாக அந்த வெல்கம் பெனிஃபிட் பற்றி பார்க்கணும்ல, அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு கொடுக்குறோம், கிளிக் பண்ணுறோம். ஐசிஐசிஐ வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ ஓகே, அந்த இடம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் எங்கே தூக்கிட்டு போகுது, அமேசானோட வெப்சைட் தூக்கிட்டு போகுது. ஸோ ஆல்ரெடி கார்டு இருக்குன்றதால எனக்கு வந்து காமிக்குது, இப்படி காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ப்ரௌசருக்கு வந்து நான் வந்து அமேசான் பே கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக அமேசான் பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பாருங்கள், சைன்இன் பண்ணி நீங்கள் இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 வரைக்கும் வெல்கம் பெனிஃபிட் கிடைக்கும். அதான் சொல்ல வந்ததில்ல, வெல்கம் பெனிஃபிட் நான் இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதில்ல, இங்கே வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த கார்டு நீங்கள் வாங்கிட்டு ப்ரைம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா 999 கிடைக்கும். அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் அந்த ப்ரைம் டெலிவரி எல்லாமே 500 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2,000. இப்போ பாருங்கள், அமேசான் ஷாப்பிங்க்கு 100% கேஷ்பேக் அப் டு 100. ஓகே, மேக்ஸிமம் 100 வரைக்கும் தான். கார்டு வாங்க 30 days. ஓகே, அதுபோல் இது எல்லாமே கார்டு வாங்க 30 daysலேருந்து 90 days நீங்கள் வந்து பண்ணிடணும். அதாவது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக முதல்ல இதை பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க, கார்டு உங்களுக்கு லேட்டாக தான் வரும், ஆனால் பட் அப்ரூவ் ஆனதுமே உங்கள் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமேசானோட வெப்சைட், அதாவது அமேசானோட ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அப்ரூவ் ஆனதுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அமேசான் ஷாப்பிங் 50 rupees கொடுக்குறாங்க. அமேசான் ஃபார்மசி ப்ராட்பேண்ட் பில் பே பண்ணிங்கன்னா 25% அப் டு 400. நீங்கள் பாருங்கள், டிடிஎஸ் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட்டு, ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, சிலிண்டர் பில்லு, ஸோ எது பண்ணாலும் சரிங்க. பாருங்கள், கார்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணால் கூட உங்களுக்கு 150 வரைக்கும் கேஷ்பேக்ஸ் இருக்குது. அப்புறம் ஈஸி டின்னர் ஆப்பில் 1 month ஃப்ரீ மெம்பர்ஷிப். ஸோ இந்த வரைக்கும் அவங்க வெல்கம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கிரெடிட் கார்டை 5 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 12,000 மேலே சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. எஸ், கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வருது தான், நோ இஷ்யூ. இந்த ப்ரைம் வீடியோ அந்த எல்லாத்துலேயும் கேஷ்பேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். ஸோ தாராளமாக இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிலாம் கிடையாது, வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கார்டை வந்து நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கஷ்டப்பட்டு பொறுப்படி தான் வீடியோ போகிறோம், ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.